குள்ளந்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹை ஹீல்ஸ் தான் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டூல் மேல ஏறி நின்று பேசுறேன். அடுத்த நாள் நம்ம தம்பிங்க தான், தங்கச்சிகள் தான், தங்கச்சிகளோட தம்பிங்க அதிகம். ஆனாலும் சொல்றேன், சமீபத்துல தமிழிசை அக்கா மனம் உடைஞ்சு பேசின இந்த ஒரு வீடியோ கண்ணில் பட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இந்த அக்கா பேசுறாப்புல. ஆனா ரொம்ப சங்கடமா இருக்கு. அதாவது நானுமே தமிழிசை அக்காவோட நிறைய கருத்து, அதாவது சங்கீத்தனமான கருத்துகளுக்கு எதிர்கருத்து வச்சிருக்கேன். இல்லைன்னு சொல்லல, அந்த கொள்கை ரீதியா அந்த அக்கா வைக்கிற கருத்துகளுக்கு நம்மளுக்கு எதிர்கருத்து இருக்கு, அதனால எதிர்கருத்து வைக்க அது ஆரோக்கியமான ஒரு கருத்து முதலா மாறிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அதை இவங்க எப்படி அக்லியா மாத்துறாங்கன்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அக்காவோட தலைமுடியை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வந்து உயரத்தை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குள்ளந்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹை ஹீல்ஸ் தான் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டூல் மேல ஏறி நின்று பேசுறேன். அடுத்த நாள் நம்ம தம்பிங்க தான், தங்கச்சிகள் தான், தங்கச்சிகளோட தம்பிங்க அதிகம். ஆனாலும் சொல்றேன், குறும்பு செய்யறதுல கொஞ்சம் அதிகம். உடனே அந்த ஸ்டூல் மேல நான் நிக்கிறத பார்த்து நான் ரொம்ப நல்லா பேசினேன், மிக அழகாக பேசினேன். நான் ஒரு மருத்துவர், MBBS படித்திருக்கிறேன், DGO படித்திருக்கிறேன், வெளிநாடு கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உயர் படிப்பு படித்திருக்கிறேன். என் தந்தை மிகப்பெரிய அரசியல்வாதி, என் கணவர் மிக பிரபலமான மருத்துவர், நான் பிரபலமான மருத்துவர், எனக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு, என் குழந்தைகள் 2 பேரும் மருத்துவர். இவ்வளவு ஆற்றலை கொண்டு எனது பேச்சை நான் நடத்துகிறேன். அடுத்த நாள் நான் பேசுனது எதுவும் வரல. நான் ஏறி நின்ன ஸ்டூல வட்டம் போட்டு ஸ்டூல்ல ஏறி நின்னாங்க. இதுதான் கேவலமான புத்தி. அந்த அக்கா ஏதாவது ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா, கொள்கை ரீதியா அவனுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை பதிவு. ஸ்டூல்ல ஏறி நின்னா, மேஜையில கூட ஏறி நின்று பேசினா என்ன, வேற ஒண்ணும் இல்ல. கருத்தை எதிர்த்து சொல்ல வக்கில்ல அப்படின்னா அடையாள அரசியல் பண்ண வேண்டியது. அதாவது அவன் என்ன யாரு, என்ன மதம், என்ன ஜாதின்னு பார்க்க வேண்டியது. இல்லைன்னா இந்த மாதிரி கேவலமான உருவ கேள்வி பண்ண வேண்டியது. நம்ம உயரம் எவ்வளவு வளர்றோன்றது முக்கியம் இல்ல, மூளை வளருதா, மூளை வளர்ச்சி இருக்கா, அவன் வயசுக்கு தகுந்த மூளை வளர்ச்சி இருக்கான்றது. எனக்குமே நம்ம தமிழிசை அக்கா மேல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன் இந்த வீடியோலயே கூட எனக்கு அந்த ஆற்றல் இருக்கு, இந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதோ மனசுல பட்டதை வெள்ளந்தியா தற்பூழ்ச்சி பண்றாங்க அப்படின்ட்டு விட்டுருவோம். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க சொன்ன கருத்தை சுட்டி காட்டுறதை விட்டு ஸ்டூல்ல ஏறினாங்கன்னு சொல்லி ரவுண்டு போட்டு காட்டியிருக்காங்க தற்கூரி பேர். நீ இப்படி உருவக்கேலி பண்றதுனால அந்த அக்காவோட தரம் குறைய போறதில்ல, உங்களோட தரம் என்னன்றதை காட்டும், அவ்வளவுதான்.